நான் இருக்கிற அவினாசிலேயே 800 கிராம் கோல்டு கொடுத்து 70 லட்சம் ரூபாய் வால்வோ காரை திரும்ப போய் அட்ஜஸ்ட் பண்ணி அடி வாங்கிட்டே கடந்து பினான்சியல் ஸ்டேட்டை இன்னொரு வேற லெவலுக்கு கொண்டு போலாங்கிற அனுப்பி வச்ச பொண்ணு 78 நாள்ல சூசைட் பண்ணி இறந்து போச்சுங்கிற விஷயத்த. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போயே சொல்லிடுறேன், இந்த வீடியோ எல்லா வீடியோ மாதிரி சிரித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுக்கான வீடியோ கிடையாது. அந்த மாதிரி எண்ணத்தில் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர் இப்போவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, நான் சுற்றி வளைச்சு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக கான்செப்டுக்கே வர்றேன். ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுத்து அவங்கள வளர்த்து பெரிய ஆளாக்கி அவங்கள படிக்க வச்சு இத்தனை வருஷம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இப்போ அவங்களுக்கு இன்னொரு துணை தேவைப்படுதுன்னு அவங்களுக்கு ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து அதில் நல்ல மாப்பிள்ளையாக சூஸ் பண்ணி இவங்க நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்குவாங்க, கண் கலங்காமல் வச்சு காப்பாற்றுவாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு நம்பி ஒருத்தங்க வீட்டுக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம். அப்படி அனுப்பி வச்ச பொண்ணு 78 நாளில் சூசைட் பண்ணி இறந்து போச்சுங்கிற விஷயத்த அவங்க பேரண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? சப்போஸ் அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்களோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த சம்பவம் வெளிநாட்டிலையோ இல்லை வெளியூர்லேயோ எங்கேனே தெரியாத இடத்துலலாம் நடக்கல, நம்ம இருக்கிற ஊரில், அதுவும் அவினாசிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆஸ் அ யூடியூபராக இந்த விஷயத்தை எடுத்து பேசணுங்கிறது என்னோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்க்குறேன். இந்த வீடியோவில் அந்த பெண் குடும்பத்தை பற்றியோ இல்லை அவங்க மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றியோ இல்லை அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அதை பற்றியெல்லாம் நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. என்ன நடந்துச்சு, அது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோங்கிறத மட்டும்தான் சொல்ல போகிறேன். முதல்ல என்ன நடந்துச்சுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசிங்கிற ஒரு ஊரில் 27 வயசு இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க வித்து வரதட்சணையோட. வரதட்சணைனா சும்மாலாம் கிடையாது, 300 சவரன் நகை, அதாவது 1 கிராம் கோல்டு. ஒரு உண்மை என்ன தெரியுமா, இந்தியாவில் 1 கிராம் கோல்டு கூட வாங்க முடியாமல் இன்னும் நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. இந்த டைமில் 100 கிராம் கோல்டு கொடுத்து அது கூட 70 லட்சம் ரூபாய் வால்வோ காரையும் வரதட்சணையாக கொடுத்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து நீங்கள் சொன்ன நகையை கொடுக்கலன்னு சொல்லி இன்னொரு 200 சவரன் கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. 2.5 கோடி செலவு பண்ணி அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி 2.5 கோடி செலவு பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பண்ண ஒரு 10 or 15 டேஸ்க்குள்ளேயே அந்த பொண்ணு திரும்ப வந்துட்டாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே எனக்கு பிடிக்கல, ஏதோ சரியில்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. பட் இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி நீதாம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அங்கே போன அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதையை அனுபவித்து அவங்களோட மன அமைதியை இழந்து மென்டல் பீஸை தொலைச்சி கடைசியில் இதுக்கு மேலே நம்ம இருக்கவே கூடாது, நம்ம இருந்தோம்னா இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவோம்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு வாய்ஸ் நோட்டை மட்டும் வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த வாய்ஸ் நோட்டை கேட்கும்போது அவங்க மனசில் எவ்வளோ வேதனை, அவங்கள எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்கங்கிறது தெளிவாக தெரிய வருது. அவங்கள மென்டலாக அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பின்ன அவங்கள ஃபிசிக்கலாகவும் அவங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அந்த வலியெல்லாம் அவங்களால சுத்தமாக தாங்கவே முடியாமல் அவ்வளோ கஷ்டத்தில் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு எல்லாத்துக்குமே வாழணும்னு தான் ஆசை, யாருமே செத்து போகணுன்னெல்லாம் நினைக்கவே மாட்டோம். ஆனால் நான் வாழவே வேண்டாம், நான் செத்தா கூட நிம்மதியாக இருப்பேன்னு எந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்க நம்ம வாழ வேணான்னு நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு உறுத்தின விஷயம் வரதட்சணை. கோல்டை எதுக்கு வரதட்சணையாக கொடுக்கணும்? இதை பற்றின என்னோட நாலேஜ் என்னென்னா, இன்கேஸ் அவங்களோட ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலாக ரொம்ப பெரிய அடி விழுந்து சுத்தமாக அவங்களால மேனேஜே பண்ண முடியாத நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா அந்த டைமில் இவங்க வீட்டிலேருந்து கொடுத்த அந்த கோல்டை வச்சோ இல்லை விற்றோ அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு வரதட்சணையே கொடுக்குறாங்கங்கிறது என்னோட நாலேஜ். வரதட்சணைங்கிறது கேட்டு வாங்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. வரதட்சணைங்கிறது பொண்ணு வீட்டிலேருந்து அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்கக்கூடியது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு உறுத்தின விஷயமே இந்த வரதட்சணை தான். நீ இவ்வளோ தான் கொடுக்கணும், நீ இவ்வளோ கொடுத்தா தான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இல்லை அவ்வளோ கொடுக்குற அளவுக்கு அந்த பையன்கிட்ட என்ன இருக்குது? நீ இவ்வளோ வரதட்சணை கொண்டு வந்தால் தான் என்னோட பையன் உன்னை நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிறது சொசைட்டியில் இருக்கிற ஒரு பேச்சு. சரி, என் பொண்ணு இவ்வளோ கொண்டு வந்தால் தான் நீ நல்லா பார்த்துப்ப, ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் இனி உன்னை அவள் தானே பார்க்க போகிறா, அதுக்கு நீ அவளுக்கு என்ன பண்ண போகிற? வெறும் சோறு மட்டும்தானே போட போகிற, வேறு ஏதாவது பண்ண போகிறியா
அப்படியே நீ வெறும் சோறு மட்டும்தான் போட போகிறேன்னு இருந்தாலும் அதையும் செஞ்சு உனக்கு கொடுக்க போகிறதே அவளாக தான் இருக்கும். நீ ஒன்றும் போய் சமையல் கட்டில் நின்று சமைச்சு அவளுக்கு ஊட்டி விட போகிறது கிடையாது. என்ன ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பியா, இல்லை வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போவியா? இந்த விஷயத்துக்கு உனக்கு இவ்வளோ வரதட்சணை கொடுத்து எங்கள் பொண்ணை கொடுக்கணும். இதில் எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, இந்த வரதட்சணை கேட்குறவங்க வீட்டில் எதுவுமே கிடையாதா? அவங்க கொண்டு வர வரதட்சணையை வச்சு மட்டும்தான் இவங்க இனி வீட்டையே தாட்ட போகிறாங்க, இவங்களோட பிஸ்னஸை பெருக்க போகிறாங்க, ஃபினான்சியல் ஸ்டேட்டை இன்னொரு வேறு லெவலுக்கு கொண்டு போகலாங்கிற பிளானை இவங்க கொண்டு வர வரதட்சணையை வச்சு தான் இவங்க பிளான் பண்ணுறாங்க. இதில் என்னை இன்னொரு விஷயம் என்ன உறுத்துச்சுன்னா, 10 நாளில் அந்த பொண்ணு திரும்ப அவங்க வீட்டுக்கு வந்துருச்சு. அவங்க அம்மா அப்பாட்ட எனக்கு இப்படி கஷ்டமாக இருக்குது, என்னை ரொம்பவுமே ப்ரெஷர் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சராக இருக்குதுன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கு. நீ தாம்மா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், நீ தாம்மா குடும்ப பொண்ணாக நடந்துக்கணும், அவங்க என்ன சொன்னாலும் அதை சரின்னு கேட்டு அவங்க குடும்பத்தையே நீ தான் தூக்கி தாங்கணும்னு சொல்லி கொடுத்து திரும்ப அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அவங்கள நான் என்ன குறை சொல்ல முடியும்? அவங்க சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்தது அதுதான், அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் அவங்க குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்து திரும்ப போய் அட்ஜஸ்ட் பண்ணி அடி வாங்கிட்டே கடன்னு அனுப்புவாங்க. ஏன்னா நம்ம யாருமே நமக்காக வாழ்கிறதில்ல. ஏதோ இந்த பக்கத்து வீட்டுக்காரன், அந்த ஏற்ற வீட்டுக்காரன், ஏதோ அங்கே லாஸ்ட்டில் ஒத்தக்கூடிய இருக்கிறான் பார்த்தியா, அவன், நம்ம சித்தப்பன், பெரியப்பன், மாமன், மச்சான்னு இவங்களுக்காக மட்டும்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எதுக்கு வாழ்கிறோம்னு நமக்கே தெரியாது. நம்ம குழந்தைங்களை வளர்க்குறோம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு மெச்சூரிட்டி வர வரைக்கும் தானாக சுயமாக சிந்திச்சு முடிவுகளை எடுக்க வரைக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி வளர்க்கலாம். அதுக்கு அப்புறம் அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அவங்களோட சாய்ஸஸ்க்கு மதிப்பு கொடுக்கணும். அவங்களா மெச்சூர்டாகி அவங்க முடிவெடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமும் போயிட்டு இல்லை நீ இதைத்தான் பண்ணணும், இல்லை நீ அதைத்தான் பண்ணணும். மேபி அவங்க யோசிக்கிறது தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு டைம் நம்ம சொல்லலாம், நீ யோசிக்கிறது இந்த மாதிரி தப்பாக இருக்குது, பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம ஒரு பேச்சு சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கு புரியவே புரியாது. அதுவா போய் அடிபட்டு மிதிபட்டு எழுந்து வந்துச்சுன்னா தான் அதுக்கு புரியும். சொல்லி புரியாதவன் பட்டு தான் புரிஞ்சுக்குவான். அடுத்து இவங்க மேலெல்லாம் தான் தப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது கிடையாது. அந்த பொண்ணு மேலேயுமே தப்பு இருக்கு. ஏன்னா இந்தியாவில் சூசைட் பண்ணுறதுமே குற்றமாக தான் எடுத்துக்கிறோம். ஸோ சூசைட் பண்ணுறது மட்டும்தான் இதுக்கு ஒரே ஒரு வழியா, வேற வழியே இல்லையான்னு கொஞ்சம் உட்காந்து அந்த பொண்ணு திங்க் பண்ணியிருந்தா மேபி போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தங்க கிட்டையாவது இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்க முடியும். இதில் அந்த பொண்ணு சைடு இருந்து யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கு அந்த அளவுக்கு கஷ்டம். அதை அதனால வெளியே சொல்லக்கூட முடியல, அந்த அளவுக்கு அதுக்கு கஷ்டம். மேபி சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம இருந்தோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது ப்ரெஷர் பண்ணுவாங்களோ, இல்லை இதனால நம்ம வீட்டுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் இதுக்கப்புறம் நம்ம இருக்கிறதே வேஸ்ட்னு முடிவு பண்ணி இறந்து போயிருக்கு. ஃபைனலாக நம்ம நாட்டில் என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஒரு பக்கம் பார்த்தா வரதட்சணை கொடுக்கலன்னு சொல்லி ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணியே கொண்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் என்னடான்னா ஒரு பையனை ஸ்டேஷனில் வச்சு அடிச்சே கொண்டிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. 2025 எப்படி தான் போயிட்டு இருக்கு? இது 2K இந்த ஜென்சிங்கிற ஜென்ரேஷனில் யார் என்ன பண்ணணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனால் இந்த 25ல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்கும்போது அது ஒரு மாதிரி மைண்டை சொல்லப்போனால் இந்த வாய்ஸ் நோட்டை கேட்டதுலேருந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுலேருந்து அந்த விஷயம் என் மண்டையை சுற்றிக்கிட்டே இருக்குது. இதை பற்றி எங்கேயாவது பேசணும், ஏதாவது பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி மதன் கௌரி சேனலில் கூட இந்த இஷ்யூவை பற்றி அவர் பேசியிருந்தார். அவர் இந்த வீடியோவை பார்ப்பாரான்னு தெரியல, ஆனால் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊரில் நடந்த விஷயத்தையும் எடுத்து பேசி இப்படியும் நம்ம ஊரில் இருக்காங்க, இதுலேருந்தும் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும்னு அவர் எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணதும் அவர் இதை நினச்சி வருத்தப்பட்டதுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சொல்லணும்னா இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இந்த பேட் பேரண்டிங்கு, டாக்ஸிக் லவ்வு, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸு, அண்ணன் தங்கச்சி காதல், வரதட்சணை கொடுமை, கட்டாய திருமணம், இந்த மாதிரி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கெல்லாம் நான் வராமலாம் போக மாட்டேன், கண்டிப்பாக வருவேன். ஆனால் அதுக்கான டைம் எனக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த எல்லாத்த பற்றியும் நான் பேசுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போ ரீசெண்டாக இறந்து போன அஜித்தையும் ரிதன்யாவையும் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோவை உங்களால் எவ்வளோ தூரம் ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இன்னும் நம்ம ஊரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிய வரும். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.